வெல்கம் டு கோல்டன் இன்டீரியர். நம்ம இப்போ பார்க்குறது கிரகம்பாக்கத்தில் ஒரு சைட்டு பார்த்துருக்கோம். ஸோ அதோட மாடல் கிச்சன் தான் உங்கள்கிட்ட காட்ட போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது வந்து ஓப்பன் டோர் டைப்பு. இதில் வந்து சிலிண்டர் பொசிஷன் வைக்கிறதுக்காக கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டோரு. அதுவும் ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கனால அதில் பாத்திரம்லாம் வச்சுக்கலாம். இதுவும் அதே மாதிரி ஸ்டோரேஜ் கபோர்டு மாதிரி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இது வந்து வாஷ் பேஷனோடது. வாஷ் பேஷன் ஃப்ரண்ட்டில் ஒரு ஃபிக்சர் போட்டிருக்கோம். அது ஸ்மெல்லு வந்து அந்த பக்கம் போகாமல் இருக்கிறதுக்காக கஸ்டமர் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இது வந்து ஓப்பன் டோர் டைப்பு வித் பாக்ஸ் டைப்பு. இது கிளாஸ் எச்சிங் போட்டு டிசைன் பண்ணி போட்டிருக்கோம். ஸ்லாபெல்லாம் தொங்காமல் இருக்க வுட்டு போட்டு ஸ்க்ரூ பண்ணியிருக்கோம். ஃபுல் இன்ச்சஸ் போட்டு பண்ணியிருக்கோம். எஸ்எஸில் தான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இது ஓப்பன் டோர் டைப்பு. இதில் வந்து வாஷிங் மிஷின் அந்த இடத்துல வரனால அது மேலே போட்டிருக்க ஸ்லாப் மேலே பொருளுக்கு மேலே கீழே வச்சுக்கலாம். பவுடர் ஐட்டம்ஸ் க்ளோஸ் டைப் தான். ஸோ அதனால் உங்களுக்கு இது பெண்ட் ஆகாது. ஃபுல்லாகவே சர்வீஸில் தான் பண்ணியிருக்கோம். ஃபுல் லென்த் இன்ச்சஸ் தான் போட்டிருக்கோம். இது ஓப்பன் டோர் டைப்பு. இதில் ஃபுல் லென்த்தாக டிவைட் பண்ணால் கஸ்டமருக்கு கன்ஜஸ்டடாக இருக்குன்றதுனால மேலேயும் கீழேயும் டிவைட் பண்ணியிருக்கோம். கீழே டபுள் டோர் டைப்பு, அதே மாதிரி மேலே டபுள் டோர் டைப்பு. நெக்ஸ்ட்டு ஒரு பெட்ரூம் பார்த்துருக்கோம், மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமில் ஃப்ரேஸ் மிரர் வைக்க சொல்லி கஸ்டமர் கேட்டாங்க. இதுவும் ஃபுல் லென்த்தாக ஓப்பன் டோர் டைப் தான். இதுலேயும் ஃபுல் இன்ச்சஸ் போட்டு தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவும் டபுள் டோர் டைப்பு. ஸ்லாபெல்லாம் கட்டிட்டாங்க. ஸோ அவுட்ரு மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கோம். ஃபுல் இன்ச்சஸ் எஸ்எஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு துரு பிடிக்காது, எந்த ஒரு இஷ்யூவும் வராது. ஃபுல் லாஃப்ட்டும் அதே மாதிரி தான் டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பூஜா யூனிட்டு. கஸ்டமைஸ்டாக கேட்டதுனால அந்த மாதிரி ஓப்பனாக கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து சின்னதாக இலை போட்டு சாமி கும்பிட்ற மாதிரி. இது ஓப்பன் டோர் டைப்பு. இதில் 3 பெல்லு வச்சுருக்கோம். இந்த பெல்லு வச்சது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் டோர் கீழே வந்து அதோட சின்ன பூஜா ஐட்டம்லாம் வச்சுக்கிறதுக்காக பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே லெக்கு கொடுத்துருக்கோம். அந்த லெக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இது ஹாலோட டிவி யூனிட்டு. சின்னதாக கஸ்டமைஸ்டாக காம்பேக்டாக கேட்டதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். எதுக்குமே பேக் ஷீட் யூஸ் பண்ணலை. எல்லாமே வால் தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கஸ்டமர். ஸோ இது வந்து ஸ்லைடிங் கிளாஸு. அண்ட் தென் ஓப்பன் டோர் டைப்பு. இதில் ஸ்லாப் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். வுட்டு போட்டு தான் பண்ணியிருக்கோம். வுட்டு டோர் எப்படி வுட்டு பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி பண்ணியிருக்கோம். டோர் டைப்பு. ஒயர் மேனேஜர் வந்து ஒயரை வெளியில் இழுத்து மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமில் கிட்டு மாதிரி சின்னதாக ஷேவிங் கிட்டு மாதிரி செஞ்சுருக்கோம். அதில் ஸ்லாப் போட்டு கொடுத்துருக்கோம் பொருள் வைக்கிற மாதிரி. இன்னொரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அவுட்ரு கவரு, பாக்ஸ் இல்லாமல் அவுட்ரு ஃப்ரேம் கபோர்டு. முகம் பார்க்குற கண்ணாடி ஆல்ரெடி நம்ம மாட்டினது தான். இது ஒன்லி ஃபார் அவுட்டர் கவரேஜ் ஃபார் ஃப்ரேம் கபோர்ட். இது வந்து ஹெவி பிவிசியில் தான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.